ஸோ இந்த ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கோட லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் டெஸ்டிங் பார்த்தோம். யூனிட் டெஸ்டிங்ன்றது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதில் நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஓகே, இன்டகிரேஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ இன்டகிரேஷன்றது 2 யூனிட் இருக்குன்னா அந்த 2 யூனிட்டை நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் இன்க்ரிமெண்டல், நான் இன்க்ரிமெண்டல் சொல்லிட்டு 2 விதமான டெஸ்டிங் இருக்குது. ஸோ இன்க்ரிமெண்டல்ன்றது நம்மளுக்கு எப்படி சொல்லலாம்னா ஃபார்மல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுவே நான் இன்க்ரிமெண்டல்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் டெஸ்டிங். ஸோ இது ஃபார்மலுக்கும் இன்ஃபார்மலுக்கும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குது வச்சுக்கோங்க. ஸோ அந்த கம்பெனியில் ஒரு ரெக்குயர்மெண்ட்டோ இல்லை அப்ளிகேஷனோ இல்லை நியூஸ் ஏதோ வருது. ஓகேவா? ஸோ அந்த நியூஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிஇஓ கிட்ட இருந்து மேனேஜர் இல்லை ஏதாவது ஒன்று ஒரே இன்ஃபர்மேஷன் எதாவது நடக்குது, இல்லை இன்ஃபர்மேஷன் ஏதாவது பாஸ் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எங்களுக்கு தப்பாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் வர வச்சாங்கன்னா சிஇஓ கிட்ட இருந்து மேனேஜர் கிட்ட வரும். ஸோ மேனேஜர் கிட்ட இருந்து லீடு கிட்ட போகும். லீடு கிட்ட இருந்தால் யார் இன்ஜினியர், அவங்களுக்கு கீழே யாராக இருக்காங்க, டீம் மெம்பர்ஸ். ஓகேவா? ஸோ நாட் இன்ஜினியரோட நம்ம டீம் மெம்பர்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஸோ டீம் மெம்பர்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா, எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணால் சிஇஓ, ஸோ அவங்க வந்து மேனேஜர், ஸோ அவங்க லீடு கிட்ட போகும், லீடு கிட்ட டீம் மெம்பர்ஸ் கிட்ட வரும். ஸோ இது வந்து என்னதுன்னா இன்க்ரிமெண்டல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இன்க்ரிமெண்டல். ஸோ நான் இன்க்ரிமெண்டலுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸோ இதே எக்ஸாம்பிள் சொல்லலாம், பட் இது இன்ஃபார்மல். இப்போ இன்ஃபார்மல்னால் இந்த சிஇஓ இருக்கார் தெரியுமா, சிஇஓ வந்து லீடு கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ லீடு என்ன பண்ணுவார்னா டைரக்ட் டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க லீடு கிட்ட போகாமல் சிஇஓ கிட்ட போவாங்க. ஓகே, டேரெக்டாகவே சிஇஓ கிட்டேயோ இல்லை மேனேஜர்ஸ் கிட்டேயோ. ஸோ மேனேஜர் அவர் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அவர் வந்து லீடு கிட்ட சொல்லாமல் டேரெக்டாகவே டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லலாம். இப்படி நடக்கிறது பேர் தான் நான் இன்க்ரிமெண்டல். அது வந்து இப்போ இது என்ன சொல்கிறோன்னா இது ஒரு இன்ஃபார்மல் அப்படின்னு சொல்கிறேன். இன்ஃபார்மல்னால் இப்போ ஃபார்மலாக எனக்கு எப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு சிஇஓ கிட்ட இருக்குன்னா சிஇஓ கிட்ட மேனேஜர் கிட்ட வரணும், மேனேஜர் கிட்ட லீடு கிட்ட போகணும், மெம்பர்ஸ் கிட்ட போகணும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபார்முலா நடக்காது. சிஇஓ டேரெக்டாக மேனேஜர் கிட்ட போகாமல் லீடு கிட்டே அது இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். டீம் மெம்பர்ஸ் என்ன பண்ணலாம், மேனேஜர்ஸ் சொல்லலாம். அதேமாதிரி டீம் மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க லீடு கிட்ட சொல்லாமல் மேனேஜர்கிட்ட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், என்ன இன்டகிரேஷன் டெஸ்டிங் சொல்கிறாங்கன்னா நான் இன்க்ரிமெண்டல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?